நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். தேவனே நாம் கூப்பிடும்போது மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னா, அப்போ யாருங்க நமக்கு உதவி செய்ய முடியும்? ஏன் அப்படி சொல்கிறாரு? இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அப்பொழுது. எப்போது? வேதம் என்ன சொல்லுதுனாக்கா, அவர் சொல்லும்போது கேட்காமல் போகும்போது, ஆலோசனை சொல்லும்போது தள்ளிவிடும்போது, அவர் கூப்பிடும்போது செவி கொடுக்கறதில்லைன்னு சொல்கிறார். எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா? அப்போ கடவுளே நீ கூப்பிடும்போது நான் உனக்கு பதில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாக்கா, இந்த உலகத்தில் நமக்கு யாருங்க உதவி செய்ய முடியும்? இந்த நாட்களில் யாராவது நீங்கள் கேட்டு பாருங்களேன், என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு நேரம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். பைபிள் படிச்சிங்களாங்க? டைம் இல்லைங்க. ஜெபம் பண்ணிங்களா? டைம் இல்லைங்க. ஆனால் மற்ற எல்லா காரியத்துக்கும் நேரத்தை ஒதுக்கி அதெல்லாம் செய்து முடிச்சிடுவாங்க. ஆனால் தேவன் சொல்வதை கேட்க மனதில்லாமல், அதன்படி செய்ய மனதில்லாமல் வாழும்போது தான் அங்கே என்ன நடக்குது? தோல்வி ஏற்படுகிறது. வேதத்தில் பாருங்கள், சவுல் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு கட்டளை கொடுக்குறார். என்ன கட்டளை? இந்த அமலேக்கியர்களை போய் மடங்கடித்து யாரையும் வைக்காமல் அவங்கள கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த சவுல் என்ன பண்ணுறான்? அங்கே போய் அப்படியே போர் செய்கிறான். போர் செய்து என்ன பண்ணுறான்? அந்த அமலேக்கியர் ராஜாவை அப்படியே உயிரோடு கொண்டு வரான். அவனை சாகடிக்கலை. அதே மாதிரி அங்கே இருந்த ஆடு மாடு இதெல்லாம் இருக்குது இல்லையா, உயர்ந்தது, முதல் தரம் 2வது தரம் இது பற்றியா, அதெல்லாம் அப்படியே பத்திரமா கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்துட்டு வச்சுக்கிறான். அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்குறான், என்னப்பா கடவுள் சொன்னது நீ செய்வே இல்லையே, கீழ்ப்படி இல்லையே, பண்ணிட்டியே, துரோகம் பண்ணிட்டியப்பா, உனக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், அதை கீழ்ப்படி இல்லையே அப்படின்னு சவுலை பார்த்து சொல்கிறார். அவன் பல காரியங்களை சொல்கிறான், பொய் சொல்கிறான் அவன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய ராஜ்யபாரம் எடுக்கப்படுகிறது. கடவுள் அவனுக்கு அதுக்கப்புறம் பதிலே கொடுக்குறதில்ல. அவன் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான் ஆனால் கடவுள் அவனுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. அவனை ராஜ்யபாரத்தை தள்ளிவிட்டார். ஏன்? கடவுள் சொல்கிற மாதிரி அவன் கேட்கல, கடவுள் சொல்கிற மாதிரி அவன் நடக்கலை. எதை செய்ய சொன்னாலும் அதை செய்யலை, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை அவன் செய்துட்டான். பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் நாம் என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை தேடி சென்று அப்புறம் அவர் செய்துட்டு பிறகு அதை மறந்துடுறது, நன்றி கட்டத்தனமாக மறந்துடுறது. அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் மறுபடியும் என்ன பண்ணுறது? அவரை போய் தேடி தேடி சொல்லி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கேட்குறது. ஒரு காலம் அவர் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ணுவார்? புறம்பே தள்ளி விடுவார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர்கிட்ட ரொம்ப உண்மையாக இருக்கும். உண்மையாய் அவரை தேடி சென்று ஜெபிக்கும் போது நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்ம ஜெபங்களை கேட்பார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.